கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் லேவியராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அதில் 17 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரம் நமக்கு சமாதான பலியை தேவனுக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். சமாதான பலியை செலுத்தும் போது, பொதுவாகவே பலிகளை செலுத்தும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: பலி செலுத்துவது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் சரி, பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக. இந்த வார்த்தையை கவனிங்க, பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக. பழுதுள்ளதை தேவனுக்கு பலியாக செலுத்தக்கூடாது. பழுதாய் வருகிறதை கொண்டு பலி செலுத்தக்கூடாது. பழுதாக்கப்பட்டதுன்னு இருக்கு, பழுதாய் இருக்கிறதை செலுத்தக்கூடாது. அப்படியான தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலி என்பது விசேஷமானது. அதுல கண்ணு குருடானது, கால் ஊனமானது, நசல் கொண்டது, இந்த மாதிரி மிருகங்களை கர்த்தருக்கு பலியாக செலுத்தக்கூடாது. இதை ஆண்டவர் விரும்புவதும் இல்லை. இந்த பலி செலுத்துகிற விஷயத்துல இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஊழியன் என்கிற அந்த அடிஸ்தானத்தை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆடோ மாடோ புறாக்களோ பலி செலுத்துவதற்கு தேவன் நமக்கு விதி விலக்கை தந்து விட்டார். ஆனால் நாம் இன்றைக்கு செலுத்துகிற ஒரு பலி இருக்குது பாருங்க, காணிக்கையாகிய பலி. இந்த காணிக்கையாகிய பலியை கர்த்தருக்கு செலுத்தும் போது பழுதற்றதை செலுத்துவதற்கு கவனமாயிருக்க வேண்டும். பழுதற்றது என்றால் என்ன? நாம் செலுத்துகிற காணிக்கை, இந்தியாவிலே அதற்கு ரூபாய் நோட்டு என்று சொல்லுகிறோம். பாகிஸ்தான்ல போனீங்கன்னா கரன்சி, அமெரிக்காவில் போனால் டாலர். இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அன்றை கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரே காயின் வரும், எல்லாருக்கும் பொதுவான காயின் ஒன்று உருவாக்கப்படும். சரி, எந்த காயினா இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும், ரூபாய் நோட்டுகளா இருக்கட்டும், அதை கர்த்தருக்கு நீங்கள் படைப்பீரானால் பழுதற்றதை படையுங்கள். பழுதுனா என்ன? திறந்த மனதோடு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நீங்கள் ஒரு 100 ரூபாய் அல்லது 50 ரூபாய், 20, 10 ரூபாய், இப்போ 5 ரூபாயெல்லாம் இல்லை, காயின்ஸாக வந்துட்டு, இந்த நோட்டை நீங்கள் காணிக்கை பெட்டி போடுறதுக்கு முன்னால ஒரு தடவை அந்த நோட்டை எடுத்து பாருங்க. அந்த நோட்டில் பழுது இருக்கான்னு பாருங்க. என்ன பழுது? நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் போகிறோம். ட்ராவல் போகும்போது கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு அவர் சில்லறை கொடுக்குறார். அந்த நோட்டில் ஒரு ஒட்டு இருக்குது, நம்ம உடனே திருப்பி கொடுத்துருக்கோம். அல்லது அந்த நோட்டு கிழிந்து இருக்குது, திருப்பி கொடுத்து விடுகிறோம். அல்லது அந்த நோட்டு ரொம்ப பழசாக இருக்குது, திருப்பி கொடுத்துருது, வேற நோட்டு கொடுங்க. ஒரு டிரைவர் கண்டக்டர்கிட்ட இருந்து கூட நம்ம நல்ல நோட்டை தான் எதிர்பார்க்கிறோம். சரி, நாம் அது ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்றால் வாங்குகிறவரும் நல்ல நோட்டை தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நாம் செலுத்துகிற காணிக்கைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். கண்டக்டருக்கோ கடைக்கோ பால் கடைக்கோ செல்லாத நோட்டுகள் எல்லாம் காணிக்கைப்பட்டியல செல்லும். வருத்தத்தோடு தான் சொல்லுவேன், தேவனுக்கு நீங்க செலுத்துவது பழுதற்று இருக்க வேண்டும். பழுதற்ற பலியை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஞாயிறு ஆராதனைகளிலோ சுவிசேஷ கூட்டங்களிலோ எந்த கூட்டங்களா இருந்துச்சு, நீங்க காணிக்கைன்னு ஒன்று செலுத்துகிறதுக்கு நேரம் வரும் பொழுது நீங்கள் செலுத்துகிற காணிக்கை எடுத்து பாருங்கள். அதில் பழுது இருந்தால் அதை நீக்கிவிட்டு பழுதில்லாத ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுங்க. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலியை செலுத்துவதற்கு கர்த்தர் இந்த காலவெளியை நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதுவும் சமாதான பலி. எந்த பலியா இருக்கட்டுமே, சர்வாங்க தகன பலியோ போஜன பலியோ
எந்த பலியாயிருந்தாலும் பழுதற்றதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். வருகிற காலங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் காணிக்கை நேரம் வரும்போது கவனியுங்கள். அல்லது காணிக்கை கொண்டு போறீங்கள, கவனிங்க. நம்ம அறியாம கூட சில நேரத்துல அந்த தவறு நடந்து விடுகிறது. அதை ஒரு விஷயம் கவனித்து விட்டு அந்த காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தி பாருங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவெளியில் தந்து தியானத்தின்படி நாங்கள் செலுத்துகிறதான பலிகள் பழுதற்றிருக்கத்தக்கதாக எங்களோடு பேசியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தங்களை சோதித்து பார்த்து செலுத்துகிற பலி பழுதற்றிருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.